வேற லெவலில் சுவாரஸ்யமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடியும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. மாயா, உன்கிட்ட சில பல உண்மையெல்லாம் பேச வேண்டியது இருக்குன்னு புவனேஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க. நீ கூப்பிட்டா நான் எதுக்கு வரணும்? மரியாதையாக வா. இல்லைண்ணா கஷ்டம் உனக்கு தான், எனக்கு எதுவும் கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேனோ அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல போகிறேன். உன்னோட ஐடியா எனக்கு ரொம்ப வந்து முக்கியங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. ஏய், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன பார்வதின்னு நினச்சியா உனக்கு வாலாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, மரியாதையா ஜீவா தான் கதிர், கதிர் தான் ஜீவான்னு சொல்கிற. இல்லைன்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதை நான் உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தான் கூப்பிட்ருக்கேன். உன் சௌகரியத்துக்கெலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, போடி அப்படின்னு நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. அப்படியா? கதிரோட நிர்வாகத்தில் நான் ஒரு புது வகையான குழப்பத்தை வந்து ஏற்படுத்துகிறேன். அது என்ன தெரியுமா? மாவு அரைக்கிற இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது. நீ மட்டும் இந்த உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வரலன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டியதை உன்கிட்ட சொல்லிட்டேன். முடிவெடுக்கிறது உன் கையில். யாருக்கு என்ன நடந்தாலும் நான் எதுவும் காரணம் கிடையாதுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. உடனே எல்லா வேலையும் வந்து தடபடலாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அதே போல் அரிசியெல்லாம் போட்டு அரைச்சி மாவாக்கி சூப்பர் குவாலிட்டியில் எல்லாருக்கும் தோசை இட்லி அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஒரே ஒரு கிரைண்டர் மட்டும் ஆன் பண்ணவே இல்லை. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்குது, புவனேஸ்வரி ரெடி பண்ணது. அந்த நேரம்னு பார்த்து இங்கே தான் இன்னொன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் இதுவே போதும், ஒரு ஆள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த இடத்துலையும் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் நம்ம கதிருக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக வந்து தோணுது. இன்னொன்று இதில் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிவரஞ்சனி அம்மா கதிரோட அம்மா இதே இடத்துக்கு கதிரை பார்க்கணுன்னு தான் அவங்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. கதிரோட நான் பேசணும் பழகணும்னு எனக்கும் நிறைய ஆசையெல்லாம் இருக்குன்னு கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க ஹோட்டல் நிர்வாகத்தில். அப்போன்னு பார்த்து, மேடம் நீங்கள் யாரை பார்க்கணும்? நான் கதிருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, நான் கதிரை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மேடம் எங்கள் ஓனரை பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவார், அவர் கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்கார். இருக்கட்டும், என் பையன் எப்போதும் கல்லாப்பட்டியில் உட்கார்றத விட எல்லா இடமும் பம்பரமாக வந்து சுற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அப்படி பண்ணால் தான் நம்பர் 1 ஆக முடியும்னு நம்ம சிவரஞ்சனி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. யாரோட பையன்? அவன் அப்படி தான் இருப்பான், எல்லா வேலையும் முக்கியம்தான் எதிர்பார்ப்பாங்கிற மாதிரி யோசிக்கும்போது அரைச்சிக்கிட்டு இருக்காங்க மாவை. அங்கே சம்திங் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது. கடைசி நேரத்தில், மேடம் இதுலேருந்து கையெடுங்கன்னு சொல்லிட்டு கதிர் வேலை பார்க்குற ஒருத்தரை அப்படியே வந்து தள்ளி நிப்பாட்டிடுறாங்க. அவங்கள காப்பாற்றிடுறாங்க. கதிர் கை யதார்த்தமாக படுது. உடனே கதிர் அசந்து கீழே வந்து தூங்குறாப்புல. உடனே அச்சுச்சோனுங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்ட உடனே சிவரஞ்சனி அம்மா எதை பற்றி யோசிக்காமல் டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே அதிரடியாக போகிறாங்க. அங்கே பிரம்மாண்டமான கிச்சனுங்கிறனால என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கதிரை பார்க்குறாங்க. அசந்து தூங்குறாங்க. என்ன ஆச்சு இதில்? இங்கே கை வச்சாரு, அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் முறைப்படி டான்னு வந்து செய்கிறாங்க. உடனே கதிர் கொஞ்சம் லைட்டாக வந்து அசைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் மட்டும் வரலன்னா என்ன ஆகிருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து அவனை எழுப்பிவிடுங்க, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கள். நீங்கள் யார்? நான் ரொம்ப வேண்டியப்பட்டவன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? சிவரஞ்சினின்னு சொல்லுமா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அம்மாட்டுக்கும், கதிர் நீ என்றைக்குமே நல்லா இருக்கணும், உன்னோட மனைவியும் நான் பார்த்துட்டேன், என்னோடய ஆசீர்வாதம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்கிறத மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே ஹோட்டலை விட்டு வெளில போகிறாங்க. நம்ம வந்த நேரம் பார்த்து கதிருக்கு இப்படி ஆகி நம்ம மூலியமாக சரியாயிருக்கா, இல்லை நம்ம வந்த நேரம் தான் சரியில்லையான்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு தானா, நீ தான் உதவனியா? இல்லைப்பா, யாரோ ஒரு அம்மா தான் உதவுனாங்க. என்னது அம்மாவா? யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க, ஆனால் என்ன ஏதுன்னு சரியாக தெரியல. என்ன பேர் சொன்னாங்கன்னு உனக்கு மறந்துடுச்சா? ஆமாம்ப்பா மறந்துடுச்சு. தானா நல்லா யோசிச்சு பாருதானா, என்ன பேர் சொன்னாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். சிவரஞ்சனிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல என்னது சிவரஞ்சனியா? தானா நல்லா தெரியுமா? அவங்க யார்?
எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அவங்க எங்கே இருக்காங்க, லாபியில் வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்கே யாரோ ஒருத்தவங்க வெளில போனாங்களா? ஆமாம், இப்போ தான் வந்து போனாங்க சார்ன்னு சொல்லிட்டு வாசலில் கை காட்டினோன்னே வேக வேகமாக வந்து போகிறாப்புல நம்ம கதிர். அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கதிர், நீ இப்போ என்ன பார்க்க மாட்ட, அது உனக்கு எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் காலமும் நேரமும் இப்போ நம்மளை சந்திக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது போல இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் உன்னை பார்க்க தான் போகிறேன். இல்லை நீ என்னை தேடி வந்து பார்க்க போகிற. உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இனிமேட் நீ தனியாக எல்லாம் கிடையாது, உனக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்கங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அது போதும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு இடத்துல மறைமுகமாக வந்து நிற்கிறாங்க. கதிர் வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாப்புல. ஹோட்டலோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்க்குறாங்க. ஒரு ஆட்டோ போகுது, பைக்கு போகுது, 4-5 பேர் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ லெஃப்ட் சைட் போனாங்களா ரைட் சைட் போனாங்களான்னு தெரியல. பாவம் என் புள்ள என்ன தான் தேடிக்கிட்டு இருக்கான். மனசுக்கு ரொம்ப வந்து சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் சில பல விஷயத்த தாண்டி வந்தாதான் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்னு யோசிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவரஞ்சனி அம்மா சரிப்பான்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, மாயா கிட்ட எல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு மாயாவும் வேக வேகமாக வராங்க. சொல்லலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இப்போ இது மாதிரி ஒரு ஆச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? என்ன இதை போய் சந்தோஷம் சொல்கிற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாயா, எங்கள் அம்மா என்னை வந்து காப்பாற்றினாங்க. என்னது, சிவரஞ்சினி அம்மா இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்கள நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல. ஏண்டா, உன்னை காப்பாற்றினாங்கள, லாபி வழியாக தானே வந்திருப்பாங்க போயிருப்பாங்க, அங்கே இருக்கிற லேப்டாப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்ல. சாரி மாயா, இங்கே சரியாக வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா, எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. நிச்சயம் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஒன்றை வந்து பார்ப்பாங்கடா. அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாயா, இது போல் கேட்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனா கிட்ட வேறு எதுவும் சொன்னாங்களான்னு விசாரிப்போன்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து வராங்க. இருப்பினும் நீ இந்த விஷயத்தில் வந்து கேட்காத, அவள் ஏன் யார் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? நிச்சயம் அவங்க இங்கே வந்துட்டு போனது வெளியாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுடா. தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. சரி, நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான். இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் தெரிய வேணாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.